ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 12ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.19% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.19% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.10% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டே யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட் மோஸ்ட்லி ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. சில இது மட்டும் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் NSEல நிஃப்டி 50 0.74% டவுன்ல ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.61% ரெட்ல டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 0.69% ரெட்ல டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50ல பார்த்துடலாம். கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ONGC 3.84% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹிண்டல்கோ 2.12% கிரீன். NTPC 0.76% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா ஸ்டீல், கோல் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, பாரதி ஏர்டெல், எட்டர்னல், டாக்டர் ரெட்டி இவங்கெல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. லாசஸ்னு பார்த்தா TCS 3.48% டவுன். அடுத்ததா இன்ஃபோசிஸ் 3.46% டவுன். Tech Mahindra 3.05% down, Wipro 2.43% down, HCL Tech 2.19% down. So top 5 stocks में பாத்தீங்கன்னா இன்னைக்கு IT stocks தான் top losserல இருக்கு. அடுத்ததா SBI Life, Adani Ports, HDFC Life, ICICI Bank, Bajaj Finance, Jio Finance, Maruti, Tata Motor Passenger Vehicle, BEL, Asian Paints, HDFC Bank 1.11% downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ITC டவுன், பவர் கிரிட். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் லாசஸ்ல. அடுத்ததா பேங்க் நிஃப்டில யார் லாசஸ்னு பார்த்தரலாம். டாப் லாசர் யாருன்னு பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 1.68% டவுன். அதுக்கு அடுத்ததா ICICI பேங்க் 1.49% டவுன். AU பேங்க் 1.15% டவுன். HDFC பேங்க் 1.11% டவுன். And then PNB, Federal Bank, Axis Bank, Kotak Mahindra Bank, IDFC First Bank, Yes Bank. ஸோ இவங்க எல்லாமும் இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டில யார் கெய்னர்ஸ்னு பார்த்தரலாம். கனரா பேங்க் 1.28% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 0.50% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இண்டிசஸ் போய் யாரு கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தரலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் செக்டார் வைஸ் எல்லாமே பார்த்தரலாம். ஃபர்ஸ்டா டெரிவேட்டிவ்ஸ்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, பேங்க் எல்லாமே டவுன். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல நிஃப்டி 100 டவுன், நிஃப்டி 200 0.68% டவுன், மிட் கேப் எல்லாமே டவுன். இந்தியா விக்ஸ் மட்டும் 0.16% ரீல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மித்த எல்லாமே டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல. சரி, இப்போ செக்டார் வைஸ்ல பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ 0.47% டவுன், நிஃப்டி FMCG 0.58% down, நிஃப்டி IT 3.11% down. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நிஃப்டி IT ஸ்டாக்ஸ் தான் எல்லாமே இன்னைக்கு டாப் 5 லாசர்ல இருக்கு. நிஃப்டி IT 3.11% down, மீடியா 1.07% down. கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா நிஃப்டி மெட்டல் 0.61% கிரீன் அண்ட் நிஃப்டி PSU பேங்க் 0.15% கிரீன், ஆயில் அண்ட் கேஸ் 0.27% கிரீன். ஸோ இன்னைக்கு ஐடி தான் டாப் லாசர். எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 3 செக்டார் மட்டும் தான் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டோம். டாப் லாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, அதுக்கப்புறம் மீடியா, இவங்க தான் டாப் லாசர். யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 95.49 போயிட்டு இருக்கு. எஸ்டே கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ருப்பி இன்னும் வீக்கா தான் ஆயிட்டு இருக்கு. Brent crude price பார்த்தோம்னா $105.08 பெர் பேரலுக்கு. ஸோ எஸ்டே நம்ம 104 ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 105.08ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சில நியூஸஸ் பார்த்துடலாம். எஸ்டே வந்த ரிசல்ட்டு அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம். க்ரோ பேரண்ட் கம்பெனி பில்லியனர் பிரெயின்ஸ் கேரேஜ் வெஞ்சர்ஸ் இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 4,750 crore. ஸோ ஏர்லியரா யாரெல்லாம் க்ரோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ பீக் 15 பார்ட்னர்ஸ், QR கேபிட்டல், Y காம்பினேட்டர், ரிபீட் கேபிட்டல், ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு செல் பண்ணியிருப்பாங்க. அரௌண்ட் 4.3% ஸ்டேக் இன்னைக்கு சோல்ட் ஆயிருக்கும். ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 177 per share. ஸோ இன்னைக்கு இவங்க செல் பண்ணுறது மட்டும் அரௌண்ட் 68% ஆஃப் க்ரோ ஷேர்ஸ் இன்னைக்கு ட்ரேடிங்க்கு எலிஜிபிள் ஆகுது.
ஸோ க்ரோ இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.85% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 186 per ஷேர்னு மார்னிங் ப்ரீ மார்க்கெட் அப்போ கிட்டத்தட்ட மோர் தென் 5% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அடுத்ததா இந்தியன் ஹோட்டல்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 14.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 522 crore-லேருந்து 600 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2425 crore-லேருந்து 2765 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் சேமா தான் இருக்கு. 35.3%, இப்போ 35.2%. டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க 3.25 per ஷேர்னு. இந்தியன் ஹோட்டல்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் ஹோட்டல்ஸ் 1.64% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 650 per ஷேர்னு. HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 3931 crore-க்கான ப்ராஜெக்ட் வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் மகாராஷ்டிராலேருந்து கிடைச்சிருக்கு. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 lane ஹைவே பில்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். அரௌண்ட் 53 கிலோமீட்டருக்கு. இதுக்கான டைம் டூரேஷன் 36 months சொல்லியிருக்காங்க. இதுக்கு HG இன்ஃப்ரா 2.43% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 645 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. JBM ஆட்டோ Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 66.3 crore-லேருந்து 74.2 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ன்றது இந்த வருஷம் குவார்டரையும் போன வருஷம் இதே Q4-யும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரெவன்யூ 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1646 crore-லேருந்து 1852 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 12%லேருந்து 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. JBM ஆட்டோ இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.42% கிரீன்ல இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 691 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா BSE எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஃபார் ஐடி கம்பெனிஸ்க்கு. ஸோ 14 மேஜர் இந்தியன் கம்பெனிஸ் இதில் இருக்கு. அதோட நேம் பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், HCL Tech, விப்ரோ, டெக் மஹிந்திரா, LTI மைண்ட்ரி, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், Persistent System, Coforge, Emphasis, Tata Elxsi, Tata Technologies, KPIT Technologies, Cient. ஸோ இந்த 14 இதை பேஸ் பண்ணி எஸ்டர்டே ஐடி இண்டெக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில். ஸோ BSE 1.03% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3878 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா ஆனந்த் ராஜ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 19.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 541 crore-லேருந்து 647 crore. நெட் ப்ராஃபிட் 23.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 167.4 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜின் 26.3%லேருந்து 25.9% ஸ்லைட்டாக கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்கு ஆனந்த் ராஜ் 1.95% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 528 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. GR இன்ஃப்ரா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன்ல கொடுத்துருக்காங்க. 405 crore-லேருந்து 207 crore கம்மியாயிருக்கு. 48.8% கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 32.4% டவுன் ஆயிருக்கு. EBITDA மார்ஜினும் 24%லேருந்து 14.7% டவுன் ஆயிருக்கு. இதுக்கு GR இன்ஃப்ரா எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.89% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 955ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 969 பிலோ த புக் வேல்யூ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE 10.6, இண்டஸ்ட்ரியல் PE 18.4. ஸோ பிலோ த இண்டஸ்ட்ரியல் PE ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.52, டெப்ட் 4872 crore டெப்ட் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் கிட்ட 74.7% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 93.3, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.72, price to book value 0.99, current ratio 3.54, free cash flow நெகட்டிவ்ல இருக்கு. 2929 crore நெகட்டிவ்ல இருக்கு. dividend 1.30% தராங்க. 52 week high 1444, 52 week low 785.
ஆஸ்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்க லோயஸ்ட் பிட்ரா இருக்காங்க. ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தான். ஸோ எக்ஸிஸ்டிங் ட்ராக் ரயில்வே ட்ராக்கை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் செகண்ட் ட்ராக் ரயில்வே லைனையும் பில்ட் பண்ணுறது எங்கன்னு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோப்லேருந்து கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 7,544 crore. இதுக்கு ஆஸ்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4.41% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 341 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெரிடேஜ் ஃபுட் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 10.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. 38.17 crore-லேருந்து 24.16 crore கம்மியாயிருக்கு. எபிடா 34.6% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் 7.6%லேருந்து 4.5% கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்கு ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 7.07% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 351 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹெரிடேஜ் ஃபுட் டிவிடெண்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க 2.50 per ஷேர். இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா July 30, 2026னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் தென் ரிசல்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.